கடவுள் உலகத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு உயிரினமாக படைக்கிறாரு. ஃபஸ்ட்டு நாயை படைக்கிறாரு. உன்னோட வேலை வந்து குறைக்கிறது, வீட்டை காக்கிறது, உனக்கு 20 வருஷம் ஆயுள் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ எனக்கு 20 வருஷம்லாம் வேணாம், எனக்கு 10 வருஷம் போதும்னு நாய் சொல்லிச்சான். சரி ஓகே உனக்கு 10 வருஷம்னு சொல்லிட்டாராம். அடுத்து வந்து குரங்க படைக்கிறாரு. நீ வந்து சேட்டெல்லாம் பண்ணணும், நிறைய வித்தை காமிச்சு மற்றவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், உனக்கும் 20 வருஷம் தரேன் ஆயுள் அப்படின்னு சொன்னாராம். இல்லை எனக்கும் 10 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே. அடுத்து மாடை படைச்சாராம். மாட்டுக்கு வந்து நீ வந்து வெயிலில் காயணும், வேர்வை சிந்தணும், மனுஷன் மாதிரியே எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கணும், உன்னோட கன்றெல்லாம் நீ ஈன்றெடுக்கணும், உன்னோட பாலை வந்து மனிதர்களும் யூஸ் பண்ணுவாங்க, நீயும் குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாராம். உனக்கு 60 வருஷம் தரேன் அப்படின்னு சொன்னாராம். ஐயோ எனக்கு அவ்வளோலாம் வேணாம், எனக்கு 20 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு சொல்லிடுச்சான். கடைசியாக வந்து மனிதனை படைக்கிறாரு. நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, நீ நிறைய வேலை பண்ணுவ, படிப்ப, அந்த மாதிரிலாம் நிறைய உனக்கு ஆற்றல்லாம் இருக்கும், உனக்கு 20 வருஷம் நான் ஆயுள் தரேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை எனக்கு வந்து மற்றவங்க கிட்டலாம் நீங்கள் இது பண்ண ஆயுளையும் சேர்த்து எனக்கு 60 வருஷமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் மனிதன். சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கடவுள் கொடுத்த 20 வருஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம கேட்டு வாங்கின அடுத்த 40 வருஷத்தில் தான் குடும்பம், குழந்தை, பிரச்சனை, அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது தான் என்றைக்குமே நல்லது. ஸ்டே ஹாப்பி.